ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கக்கூடிய அருமையான 5 அப்டேட் பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஸ்மைலியில் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மைலி ஆப்ஷனில் வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் மார்க்கு ஆஷ் இந்த சிம்பிள் போட்ட ஒரு ஆப்ஷன், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹார்ட்டிங் அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். நம்ம எல்லாருமே அனுப்புவோம். நார்மலாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட், இந்த ரெட் கலர் ஹார்ட் நீங்கள் அனுப்புகிற அந்த ஹார்ட்டுக்கு மட்டும்தான் இந்த அனிமேஷன்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனப்பில் இருக்கும். இந்த எல்லாருமே இந்த ரெட் கலர் ஹார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது மட்டும்தான் நார்மல் சைஸோட ரொம்ப பெரிய சைஸ் ஆட்டும், அந்த அனிமேஷனோட சென்ட் ஆகும், பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மீதி இருக்கிற எந்த ஒரு ஹார்ட்டை நீங்கள் அனுப்பினாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக தான் அனுப்ப முடியும். இந்த பார்த்தீங்கன்னா ரெட் கலர், அந்த ரெட் கலரை தவிர நம்ம எந்த ஒரு கலர் ஹார்ட் நம்ம அனுப்பினாலுமே சின்ன சின்ன சைஸாக தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட்டு இந்த ஹார்ட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக வந்துட்டு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஸ்மைலி ஆப்ஷனில் அந்த ஆஷ் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்துக்கிட்டு ரெட் கலர் ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹார்ட்டை நீங்கள் அனுப்புனாலுமே ரெட் கலர் ஹார்ட்டை மாதிரி பெரிய சைஸ் ஆட்டு அனிமேஷனோட மீதி இருக்கிற எல்லா கலர் ஹார்ட்டுமே சென்ட் ஆகும். கீழே இருக்கக்கூடிய எல்லா ஹார்ட்டுமே பெரிய சைஸ் ஆட்டும் அனிமேஷனோட சென்ட் ஆகக்கூடிய அருமையான ஒரு அப்டேட் தான் இந்த அப்டேட். பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக இந்த சின்ன ரெட் கலர் ஹார்ட்டு தான் பெரிய சைஸ் ஹார்ட் ஆட்டு அனிமேஷனோட சென்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஹார்ட்டுமே பெரிய சைஸ் ஆட்டு, அதுவும் அனிமேஷனோட சென்ட் ஆகக்கூடிய அருமையான ஒரு ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் அப்டேட். ஸோ செகண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம பெரிய சைஸ் வீடியோஸ் அனுப்புறதா இருந்தால் டாக்குமெண்ட் ஆப்ஷனில் போய் தான் அனுப்புவோம். கிட்டத்தட்ட ஒரு 100 MB வரைக்கும் தான் முன்னாடிலாம் அனுப்ப முடிய மாட்டேன் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 GB வரைக்கும் நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டில் போயிட்டு அதர் டாக்குமெண்ட்ஸில் 2 GB வரைக்கும் நம்ம வந்து வீடியோ சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ண உடனே அந்த வீடியோ சென்ட் பண்ணவும் கேட்குது 2 GB, திஸ் டாக்குமெண்ட் இஸ் 2 GB இன் சைஸ், அதாவது கிட்டத்தட்ட 2 GB சைஸ் வரைக்கும் இருக்குது. கண்டினியூ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா 2 GB வரைக்கும் நாம ஈஸியாக அனுப்பிக்கலாம். ஸோ உங்களோட நெட் ஸ்பீடை பொறுத்து அந்த வீடியோ அட்டாச்மெண்ட் 2 GB வரைக்கும் உள்ள இருக்கிற சைஸ் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட நெட் ஸ்பீடை பொறுத்து அந்த பெரிய சைஸ் வீடியோ உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 GB வரைக்கும் நம்ம அனுப்பிக்கலாம். இது வாட்ஸ்அப்பில் வந்துக்கூடிய அருமையான செகண்ட் அப்டேட். ஸோ மூணாவது அப்டேட் என்னன்னா, வாட்ஸ்அப் குரூப்ல தான் வந்திருக்கு. நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் அட்மினா இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் உங்களுக்கு தான். ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப் நீங்க அட்மினா இருப்பீங்க. ஸோ சில பேர் வாட்ஸ்அப்ல தேவையில்லாத மெசேஜஸ், இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ், தேவையில்லாத அசிங்கமான மெசேஜஸ்லாம் அனுப்புவாங்க. ஸோ அதை நம்ம கண்டுக்காமலும் நம்ம விட்டுருவோம். ஆனால் இந்த அப்டேட் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் அட்மினாட் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் வந்து நான் அட்மினாட் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் அட்மினாட் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அட்மினாட் இருக்கேன். ஓகேவா? இந்த நபர் வந்து இந்த நபர், அதாவது இந்த மொபைல் இது நார்மலாக ஒரு மெம்பர். ஸோ இப்போ அந்த நபர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு தேவையில்லாத ஒரு மெசேஜ் அனுப்புறான்னு வச்சுப்போம். பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ ஹாய் அனுப்புகிறேன் வந்துடுச்சு. ஸோ இது நார்மல் மெசேஜ். ஒரு இமேஜ் ஒன்று அனுப்புறான்னு வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் அனுப்புறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இமேஜ், தேவையில்லாத ஒரு மெசேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிறேன் வச்சுப்போம். ஸோ அவங்க அனுப்பிட்டாங்க, அவங்க நார்மலான ஒரு மெம்பர், நாம இந்த குரூப்போட அட்மின். ஸோ நாம அந்த மெசேஜை நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்குமே டெலிட் ஆகிற மாதிரி அட்மினுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஸோ எந்தெந்த மெசேஜ் நமக்கு வேண்டாமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு மேலே டெலிட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா யார் அனுப்புறாங்களோ அவங்களுடைய நேம் இருக்கும். ஸோ அந்த மெசேஜ் வேண்டாம் அப்படின்னா டெலிட் ஃபார் எவ்ரிஒன் கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் கேட்கும் as an admin. ஸோ டெலிட் ஃபார் எவ்ரிஒன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம அட்மினாட் இருக்கிறதுனால நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே டெலிட் ஆகும். ஸோ இது நார்மல் மெசேஜுக்கும் பொருந்தும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் மெசேஜ் நான் கொடுத்த உடனே யார்கிட்ட யார் அந்த மெசேஜ் அனுப்புனாங்களோ அவங்களோட நேம் இருக்கும். டெலிட் ஃபார் எவ்ரிஒன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டெலிட் ஆகும். அருமையான ஒரு அப்டேட். ஸோ இது நீங்கள் அட்மினாட் இருக்கீங்க ஒரு குரூப்புக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் இது. ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணாங்கன்னு வச்சுப்போம். நார்மலாக அவங்க ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணால் இங்கே வந்து இருக்கும் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாட்டு நம்ம சேட்டிங் அந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே அவங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை சுற்றி ஒரு பச்சை கலர் ஒரு ரிங் இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ சுற்றி இதை மாதிரி ஒரு கிரீன் கலரில் ஒரு ரிங் இருக்கும், அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை நம்ம அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதனால நாம இந்தந்த நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப சுலபமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அப்டேட். அடுத்த ஒரு அருமையான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பருக்கு மெசேஜ் டைப் பண்ணியிருக்கிறோம், சென்ட் பண்ணுறோம், சென்ட் ஆகிடுச்சு. ஸோ ஐயோ நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்து டெலிட் ஃபார் மீ கொடுத்த உடனே கீழே அண்டோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த மெசேஜ் நம்ம திரும்ப வேணும் அப்படின்னா அண்டோ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெலிட் ஆன மெசேஜ் வந்துடும். அருமையாக இருக்குல்ல? இப்போ பாருங்கள் அந்த மெசேஜ் நான் வந்து டெலிட் கொடுத்து டெலிட் ஃபார் மீ கொடுத்துக்கிறேன். கொடுத்த அடுத்த செகண்ட் அண்டோன்னு ஒரு ஆப்ஷன் டக்குன்னு வந்துடும். அந்த அண்டோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டெலிட் ஆன மெசேஜ் டெலிட் ஆன இடத்துல வந்துடும். அருமையான ஒரு அப்டேட். ஸோ இந்த
5 அப்டேட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தேவை அப்படின்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போய் வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணுங்க. ஒரு சில அப்டேட்ஸ் வந்து நார்மல் வாட்ஸ்அப்ல கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சில அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல பீட்டா வெர்ஷனுக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் இதை அப்டேட் பண்ணிருங்க. ஸோ நாம இப்ப பார்த்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா டெஃபினட்டா அந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.